விஜய் அண்ணாவோட கடைசி படம்னு போய் பார்த்ததுக்கு வினோத் அண்ணா உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூவை ஷார்ட்டாக பார்ப்போம். கதையை பற்றி பார்த்தோம்னா இந்த காலத்துக்கு தேவையான மாதிரி ஓரளவு நல்ல கதை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை ஸ்க்ரீன் பண்ண விதம் தான் ஏற்றுக்கிற முடியலை. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதன் காரணமாகவே படம் ரொம்ப சவ்வாக இழுக்கிற மாதிரி தோணுது. படம் 3 மணி நேரம் 3 நிமிஷம், அதை 2 மணி நேரம் 3 நிமிஷம் ஆக்கியிருந்தா படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். 1 மணி நேரத்தை தேவையில்லாத டைலாக் எல்லாம் வச்சு நிரப்பியிருக்காங்க. விஜய் அண்ணாவோட கடைசி படம் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரையும் ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. விஜய் அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ், டான்ஸ், ஆக்ஷன், டைலாக்ஸ் இதெல்லாம் ஓரளவு நல்லா இருந்து நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல படம் ரொம்பவே படுத்துக்கிருச்சு. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு முக்கியமாக தேவைப்படுறது வில்லன் கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் சரியாக வடிவமைக்கப்படல. அதே மாதிரி பூஜா ஹெக்டே அவங்க எதுக்கு இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தெரியல. இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காம போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கிளைமேக்ஸ். ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் 50 நிமிஷம் கிட்ட இழுக்கிறாங்க. ஏஐ பாம் வெடிக்கிறது இந்த மாதிரி சீன்லாம் நிறைய யூஸ் பண்ணி இந்த படத்தை ஓட வைக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கு அது எதுவுமே செட் ஆகலை. விஎஃப்எக்ஸ் டீமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்காங்கன்றதுக்காக அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சூற மொக்கையாக இருந்துச்சு விஎஃப்எக்ஸ். நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுப்பி விட்டு இந்தாப்பா நீ ரோட்டை போடு, இந்தா நீ பெயிண்ட் பண்ணு, இந்த காம் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க டீமு. கண்டிப்பாக பார்க்க முடியாத லெவலில் இருக்குது இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ். மொத்தத்தில் இந்த படத்தை விஜய் அண்ணாவும் அனியனாவும் தான் தாங்கி பிடிச்சிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த உடம்புல எப்படி தொடுவாங்க, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற சீன்ல இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்தாங்க. மிச்சபடி இந்த படத்தை பெருமையாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. விஜய் அண்ணாவோட கடைசி படம்ன்றதுக்காக போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.